ஹாய் ஹாய்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அங்கே ஹீரோவும் ஹீரோயினியும் ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஒரு அம்மாவை தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அம்மா உங்களுக்கு எது ஆகாதுமா எழுந்துருங்கம்மான்னு சொல்லி அழுதுகிட்டே ஹீரோவும் ஹீரோயினியும் அவங்களை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்பி வச்சுட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே கட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் பேரு ஷென்லி, நம்ம ஹீரோ பேரு ஹன்ஷி. அவங்க வீட்டிலன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினுடைய அம்மான்னு சொல்லிட்டு 3 பேர் தான் தங்கியிருக்காங்க. 3 பேர் ஃபேமிலியாக உட்காந்து டின்னர் சாப்பிடும்போது அங்கே சாங்குங்கிற ஒரு பர்சன் கையில் டிஷ்ஷோட வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து இந்த டிஷ்ஷை நான் குக் பண்ணது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்க சொல்கிறான். அவளும் அந்த டிஷ்ஷை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு, இந்த மாதிரி டெலிஷியஸான ஃபுட்டை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னா அவனை பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஜாங்கும் அப்படியே ரொம்பவே நல்லா இருக்கான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் கிட்ட ஏமா ஷேன் எப்போ நீ மேல் நானியை ஹையர் பண்ணின, என்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட டிஸ்கஸ் பண்ணவே இல்லைன்னு கேட்குறாரு. பாருங்க என்ன பேசுறீங்க, அவன் ஒன்றும் இந்த வீடுடைய வேலைக்காரன் கிடையாது, என்னுடைய பெஸ்ட் மேல் ஃப்ரெண்டு. இவ்வளோ நாள் அப்ராட்ல இருந்தா இப்போதான் சைனாக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்கா. பாவம் அவன் ஸ்டே பண்ணதுக்கு எங்க வீடு இல்லை, அதனால தான் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் தங்கிட்டு போட்டோமே நான் தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. இல்லம்மா அது வந்து அவன் அன்மேரிடா இருக்கான், அவனை பத்தி நான் எதுவும் தப்பா சொல்லல, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ல, அவனுக்கு எதுவும் பேடான இன்டென்ஷன் இருந்தா என்ன பண்றது, அவன் நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியாது, எப்படிமா நம்ம வீட்டில் தங்க வைக்கிறதுன்னு கேட்கிறாரு. அதை கேட்கவும் இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன பேசுறீங்க, அவனுக்கும் எனக்கும் இடையில எந்தவித கேவலமும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் 2 பேத்துக்கு இடையில பியூரஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கு, மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. அதோட நான் லீ குரூப் ஆஃப் கம்பெனியோடைய பிரசிடென்ட், ஆனால் நீங்கள் சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, சாரி சாதாரண ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட். அப்படி இருக்கும்போது நான் இதுக்காக உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னா அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கவே ஹீரோவை புருஷன் கூட பார்க்காம அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுறா. உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரனும் விடுசாங்க, என்னுடைய பிரதர் இன் லவ்க்கு நான் யாரும் என்னங்கிறது தெரியாது இல்லையா, அதோட இதுக்கு முன்னாடி அவர் என்ன பார்த்ததும் இல்லை, அதனால தான் அவர் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு, இதுக்காக நீ ஏதோ அவர் மேலே கோவப்படாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்க. ஏய் நீ யாரா ஃபர்ஸ்ட், எங்களுக்குள்ள நீ எதுக்கு வரன்னு சொல்லி ஹீரோவும் கேட்க. போதும் நிறுத்துறீங்களா, இப்போ அவன் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு அவங்ககிட்ட நீங்க சண்டைக்கு போறீங்க, தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்கிட்ட கேள்வி கேட்கறத ஸ்டாப் பண்ணிட்டு முதல்ல சாப்பிட்டு இழந்து போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ எதுவுமே பேசல, அமைதியாவே இருக்காரு. அதோட இந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோயின் அம்மாவை கூப்பிட்டு ஆண்டி நான் செஞ்ச இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பாருங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு டப்ளிங் மாதிரி இருக்கு, அதை எடுத்து அந்த அம்மாவோட தட்டில் வைக்க போறா. இல்லப்பா வேணான்னு சொல்லிட்டு அவனை அவாய்ட் பண்றாங்க. அதோட அவன்கிட்ட இங்க பாருப்பா தம்பி, இந்த வீட்டில் என் மகளும் மருமகனும் ஃபேமிலியா இருந்துட்டு இருக்காங்க, ஸோ ஒரு பேச்சுலரா நீங்க இருக்கிறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்தப்பா இதில் $5000 மணி இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் வயிற்றுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணிக்கப்பான்னு சொல்றாங்க. அம்மா என்னம்மா பண்றீங்கும் போது என்னடி என்ன இப்போ நான் தப்பா பண்ணிட்டேன், இந்த வீட்டில் நீயும் மருமகனும் கப்பலா இருந்துட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நீ படுக்க உன் இஷ்டத்துக்கு போயிட்டு உன்னுடைய மேல் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு யாரையோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து வீட்டில் ஸ்டே பண்ண சொல்றேன். ஹன்ஷி என்ன நினைப்பாருன்னு கொஞ்சமாச்சும் அவர் ஃபீலிங்ஸை கன்சிடர் பண்றாங்கும் போது நான் இதுக்காக அவருடைய ஃபீலிங்ஸை கன்சிடர் பண்ணணும், எனக்கு யாரை பத்தி எந்த கவலையும் கிடையாது, அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, அவன் இப்போதான் சைனாக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்கான், ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் நான் இருக்கேன், அப்படி இருக்கும்போது இந்த முதல்ல நீங்கள் பேசுறது ரொம்பவே டூ மச்சாக இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மாவே எதிர்த்து பேசிட்டு இருக்கா. உடனே ஹீரோவா அவங்க மாமியார் கேட்ட மா விடுங்கம்மா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாரு. சரி பண்ணிட்டு அவங்களுமே சாப்பிட இந்த சாங் இருக்கா இல்லையா, சரியான வில்லனா இருப்பான் போல. அவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, இந்த ஓல்டு லேடி என்ன அவன் மருமகம் மேல இவ்வளோ அன்பா இருக்கா, ஹீரோயின் நமக்கு வேணும்னா அதுக்கு அவ புருஷன் கூட தடையா இருக்க மாட்டான் போல, இந்த கிழவிதான் தடையா இருப்ப போல, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே இந்த அம்மாவுடைய கதையை முடிக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் அவங்க அம்மா கிட்ட அம்மா இந்த சாங் செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு பாருங்கம்மா, இதை மட்டும் ஒரு டைம் நீங்க டேஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனை போன்னு சொல்லவே மாட்டீங்கம்மா, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஆமாங்க ஆண்டி இதை ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அவனோட டிஷ் எடுத்து வைக்கிறான். அவங்களும் அதை எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு, ஆனா என் மருமக செய்யற அளவுக்கு டேஸ்ட் இல்லை, எனக்கு எப்போதுமே என் மருமக ஹன்ஷி செய்யற சாப்பாடு தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோவுக்கா பயங்கர ஹாப்பியா இருக்கு. அம்மா கவலையப்படாதீங்கம்மா, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னுமே சூப்பரான டிஷ் எல்லாம் சமைச்சு தரேன்னு சொல்லி தம்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதோட இவருமே ஒரு டிஷ் எடுத்து ட்ரை பண்றாரு. ஒரு வாய் வச்சாதான் அதை அப்படியே கீழே துப்பிடுறாரு. என்னது இது, இதுல பீனட்ஸ் உடைய டேஸ்ட் தெரியுது. இங்க பாரு ஜாங், நீ சமைக்க போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என் அம்மாவுக்கு பீனட்ஸ்னா சிவியரா அலர்ஜி ஆகும், அதை மட்டும் சேர்த்துறதான் சொன்னல, அப்படி இருந்தும் அதை நீ சேர்த்து சமைச்சிருக்க, இதை சாப்பிட்டா உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்க. இங்க பாருங்க ப்ரோயின்லா, எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு, அதுக்காக எதுக்கு எப்படி தேவையில்லாத பழியெல்லாம் என் மேல போட்டுட்டு இருக்கீங்க, இதுல எங்க பீனட்ஸ் கலந்துருக்கு, இதுல எதுலையுமே கலக்கவே கிடையாது, ஆனா எதுக்காக அப்படி நீங்க பேசுறீங்கன்னு தான் புரியலன்னு சொல்லிக்கிட்டே அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, அச்சோ நம்ம வர பீனட்ஸ் அந்த கிரம்ஸ்ல தானே கலந்துருக்கும், அதை வரை இவன் சாப்பிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட இங்க பாரு ஷென், எனக்கு என்னமோ நான் இங்க இருந்து போகிறதா நல்லதை நினைக்கிறேன், நான் என்னதான் இருந்தாலும் அவுட் சைடர் தானே, என்னால அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வேணா, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறான். உடனே இவரும் அவன் கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி எதுக்கு ஜாங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, அவன் பீனட்ஸ் கலந்தானே நீங்க எப்படி சொல்லலாம், நீங்க இந்த அளவுக்கு ஒரு நேரோ மைண்டடா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு நீ வா ஜாங்க, இங்க இருந்தா இப்படிதான் உன்னை சாப்பிட கூட விடாம எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணுவாங்க, நம்ம 2 பேரும் வெளியில போய் சாப்பிடலாம், அவனை வெளியில கூட்டிட்டு போயிடுறா. ஷென் இப்போ எங்க போற நில்லுன்னு சொல்லி ஹீரோவும் கத்திட்டு இருக்கா. அவ காதலே வாங்கலாம்,
அவன் கையை பிடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறா. எங்க ஹீரோயினுடைய அம்மாவுக்கா திடீர்னு மூச்சு விட முடியல, தொண்டெல்லாம் கவுது கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ தான் பார்த்துட்டு ஓடி வந்து என்னமாச்சுன்னு சொல்லி பதறிட்டு இருக்க. அவங்க அந்த டேபிளே கையை காமிக்கிறாங்க. போய் பார்த்தா அவங்க சாப்பிட்ட டிஷ்ஷில் பீனட்ஸ் கலந்துருக்கு. அப்போ பீனட்ஸ் சாப்பிட்டதால அம்மாவுக்கு அலர்ஜி ஆயிடுச்சுங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் அடுத்த செகண்டே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர வச்சு அவங்கள தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்புறாரு. பயப்படாதீங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அந்த நிலைமையிலையும் ஹீரோயின் பேரை தான் சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லம்மா பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். இருங்கம்மா, இப்போவே ஷென்னுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினியும் அந்த ஃப்ரெண்டுக்காரன் கூட தான் இருக்கா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நானும் ஜாங்கும் வெளியில் சாப்பிட வந்திருக்கோம், சாப்பிட கூட விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்கா. ஷென், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நானும் அம்மாவும் ஆம்புலன்ஸில் தான் வந்துட்டு இருக்கோம். மேபி நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணிடுவோம், நீயுமே சீக்கிரம் வந்துடும் சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோ சொல்கிறத இவன் நம்பவே மாட்டேங்கிறா. இப்போ என்ன சொல்ல வரீங்க? பீனட்ஸ் கலந்த சாப்பாடு சாப்பிட்டதால அம்மாவுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு, அதனால ஆம்புலன்ஸில் வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே போது? ஆமாம் ஷென், நானும் அம்மாவும் ஆம்புலன்ஸில் தான் வந்துட்டு இருக்கோன்னு சொல்கிறாரு. நாங்கள் வெளியில் வந்திருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதுக்கு தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு காலை கட் பண்ணிடுறா. உடனே இந்த ஜாங்கும் எல்லாமே என்னால தான், நான் மட்டும் வரலனா உங்க 2 பேருக்குள்ள சண்டையே வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணவன் நடிச்சிட்டு இருக்கா. ஏய், என்ன இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீ எதுவும் நினைச்சிக்காத, நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி இந்த அம்மா அவனுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்களா? இதில் அந்த ஜாங் வேற பிளானை போட்டுட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தொண்டை ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு சொல்லி ஹீரோயின் அனுப்பி விடுறான். இவன் பண்ற ஆக்டிங்கை நம்பி அவங்களுமே சரி நீ கார்லேயே வெயிட் பண்ணிட்டு நான் போயிட்டு தண்ணி வாங்கிட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த காரை விட்டு எழுந்து போயிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அந்த ஓல்டு லேடியை காப்பாத்திட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஒரே ஒரு வழி, அது இது மட்டும்தான், கண்டிப்பா இப்படிதான் வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் நினைச்சபடியே ஹீரோயின் நம்ம இருக்கக்கூடிய அந்த ஆம்புலன்ஸும் இதே பக்கமா வருது. உடனே இவன் என்ன பண்றான்னா காரை ஸ்டார்ட் பண்ணி நேரா கொண்டு போய் அந்த ஆம்புலன்ஸ்லயே மோதிடுறான். ஆல்ரெடி ஹீரோயின் அம்மாவே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதுல இவன் வேற அடிச்சதுல அவங்க நிலைமை இன்னுமே சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. எங்க ஹீரோயினும் திரும்பி வந்து பார்க்கும்போது ஆம்புலன்ஸ்ல கார் மோதிட்டு இருக்கதை பார்த்துட்டு செம்மையா பயந்து போயிடுறா. ஜாங், உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டே கூட இவ்வளவு நேரம் நல்லா இருந்த அந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோயின் வரதை பார்த்துட்டு அப்படியே தலையில அடிப்பட்ட மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். ஆம்புலன்ஸ்ல இருந்த ஹீரோவும் என்னாச்சுன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது அங்க ஹீரோயின் கார் இருக்கிறது தெரியுது. இது ஷென்னுடைய காராச்சே, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. எங்க ஹீரோயினும் ஜாங், உனக்கு எதுவும் அடிப்படையிலேயே வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போலாமான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. இல்ல ஷென், ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக தேவையில்ல, தலையில தான் அடிபட்டிருக்கு, கொஞ்ச நேரம் இப்படியே கார்ல ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க ஹீரோ கிட்ட இருந்தா கால் வருது. இவ்வளவு கால் அட்டன் பண்ணி இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஷென், என்ன பண்ணிட்டு இருக்கா? ஃபர்ஸ்ட் உன் காரை முதல்ல மூவ் பண்ண, இங்க ஆம்புலன்ஸ்ல தான் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், சீக்கிரம் காரை நகர்த்துங்கும் போது உடனே இவ்வளவு நிமிர்ந்து ஆம்புலன்ஸை பார்த்துட்டு அப்போ நீங்க உண்மையதான் சொல்றீங்களான்னு சொல்லிட்டு அங்க போகலான்னு பாக்குறா. அதுக்குள்ளே இந்த ஃப்ரெண்டுக்கார போனை பிடிங்க. எதுக்கு ப்ரோயின்லாம் என்ன பார்த்து இந்த அளவுக்கு ஜெலஸ் ஆயிட்டு இருக்கீங்க? நானே தலையில் அடிபட்டு வண்டியை நகர்த்த முடியாம உட்காந்துருக்கேன். அதோட நீங்க ஜெலஸ் ஆகிற அளவுக்குலாம் எங்களுக்குள்ள எந்தவித தப்பான ரிலேஷன்ஷிப்பு கிடையாது. எங்களுக்குள்ள இருக்கிறது பியூரஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எங்களை தப்பா நினைக்காதீங்கன்னு பயங்கரமா ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். எங்க ஹீரோக்கா செம்ம வெறியாகிட்டு இருக்கு. வாய முறானிலாம் மனுஷனா மிருகமா, இப்படி ஒரு மனுஷ உயிர் கூட விளையாடிட்டு இருக்கே, முதல்ல காரை ஏறான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினையும் போனை பிடிங்க. வீட்டுல பார்த்தா அவனை நானேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க, இப்போ என்னடானா என் அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜாங் மேல இருக்கிற ஜெலஸ்ல இன்னும் என்னெல்லாம் சொல்ல காத்திருக்கீங்களோ, முதல்ல போனை வைங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. அதோட அவங்கிட்ட எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்கும்போது நான் இந்த காரை ஜஸ்ட் டேர்ன் தான் பண்ணேன், இந்த ஆம்புலன்ஸ் தான் எங்கேருந்து தான் வந்தது தெரியல, நேரா வந்து காரை ஹிட் பண்ணுச்சு, எனக்கு என்னமோ இந்த ஆம்புலன்ஸ் வேணும்னே ஹிட் பண்ண மாதிரி தான் இருந்தது. காலையில ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கும் போதே ஹீரோக்கு என்ன பிடிக்கல, எனக்கு என்னமோ என் மேல இருக்கிற கோவத்துல என்ன பிடிக்காததால ஹீரோ தான் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன்னு அப்படியே ஹீரோ மேல பழிய போடுறா. என்ன சொல்ற சாங், அப்ப நான் காரை டிரைவ் பண்ணியிருந்தா கண்டிப்பா எனக்கு தானே அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு இவ ஒரு ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறா. இதுக்கு முன்னாடி ஹீரோயினி கிட்ட வந்து நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கியிருக்க, அதுக்கான டாக்குமெண்ட் இதுல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அவ்வளோ அதை வாங்கி பார்த்துட்டு இப்போ எதுக்காக பாலிசிலாம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது இல்லம்மா நம்ம அம்மாவுக்கு வயசாகிட்டு இருக்கு இல்லையா, பாலிசி போட்டு வச்சுக்கிறது நல்லது தானே சொல்லியிருப்பாரு. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்போ இன்சூரன்ஸ் பணத்துக்காக அவர் வைஃபான என்னையே அவர் கொல்ல பாக்குறாருல, இவர் இந்த அளவுக்கு மோசமான ஆளா இருப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவர் சும்மா விட மாட்டா, அதுக்கான லெசனை கண்டிப்பா கத்து தருவேன்னு சொல்லி அந்த காரை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் டும்முன்னு வந்து அந்த ஆம்புலன்ஸை மோதுறா. எங்க ஹீரோவுக்குலாம் உச்சக்கட்ட விரியாகிடுது. உடனே அந்த ஆம்புலன்ஸை விட்டு இறங்கி போயிட்டு இப்போ மோதுன்னு சொல்லி அந்த ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி போய் நின்னுக்கிறாரு. எவ்வளவு காரை விட்டு இறங்கி இன்னும் ஒரு நிமிஷத்துல நம்ம ஆளுங்க எல்லாரும் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு அவருடைய கார்ட்ஸுக்கு தான் கால் பண்ணி வர சொல்றா. ஷேன், எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குங்கும் போது அவர் செவிலிய ஒன்று வச்சு என் பேரை சொல்லி கூப்பிட கூட உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, நீலாம் எவ்வளவு ஒரு கேவலமானவன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவருடைய கார்ட்ஸ் எல்லாம் அங்க வந்துடுறாங்க. இங்க பாரு ஷேன், தயவு செஞ்சு ஆளுங்களை கூட்டிட்டு இடத்த காலி பண்ணு, நீ வழி விடாம டைம் வெளுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் உன் அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்துங்கிறத மறந்துடாதங்கும் போது போது நிறுத்துறீங்களா? நேற்று தான் ஃபேமிலி டாக்டர் வர வச்சு எங்க அம்மாவுக்கு பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணினேன், அவங்க உடம்பு ஹெல்த்தியா தான் இருக்கு, எதுக்கு இப்படி திரும்ப போய் சொல்லிட்டு இருக்கீங்கும் போது எது நான் போய் சொல்லனா, நம்ம அம்மாவுக்கு பீனட் சாப்பிட்டா சிவியரா அலர்ஜி ஆகுங்கிறது உனக்கு தெரியும்
தெரியும்ல. அப்படி இருந்தும் இவன் சமைக்கிறதுக்கு முன்னாடி இவன் கிட்ட நான் சொல்லியும் இவன் பீனட்ஸ் ஆட் பண்ணி சமைச்சிருக்கான். அதை சாப்பிட்டதெல்லாம் அம்மாவுக்கு இப்போ சிவியரா அலர்ஜி ஆகிருக்குன்னு சொல்றாரு. ஸோ பீனட்ஸ் சாப்பிட்டதெல்லாம் அம்மாவுக்கு அலர்ஜி ஆகி ஆம்புலன்ஸ் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? இதை நான் நம்பணுமான்னு கேட்கும்போது, அப்போ இத்தனை வருஷமா நீ நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துட்டு இருக்கோம், என் மேல உனக்கு இந்த அளவுக்கு கூட நம்பிக்கை இல்லைல்ல? இட்ஸ் ஓகே, நீ என்ன நம்ப தேவையில்ல, நீயே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு புரியுங்கும் போது அவளுமே போயிட்டு அந்த ஆம்புலன்ஸ் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்க போறா. பார்த்தா உள்ள இருக்கிறது அம்மாங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா? உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஐயோ தலையை வலிக்குதுன்னு சொல்லி கீழே விழுந்து ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். உடனே இந்த ஹீரோயின் ஓடி வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவனை கேர் பண்ணிட்டு இருக்கா. ஷென் எனக்கு தலையை ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கான். சரி சரி வா, நான் உன்னை காருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனை கைத்தாங்களா தூக்கிக்கிட்டு காருக்கு போக ட்ரை பண்றா. அப்போ ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணி, உன்னை பெத்த அம்மா அங்க சாக்க கிடக்குறாங்க, நீ என்னடானா அவங்கள பார்க்காம அவங்களுக்கு விஷம் கொடுத்த இவனு போய் கேர் பண்ணிட்டு இருக்க, இந்த இரக்கமே இல்லாத மிருகத்துக்காக உன் அம்மாவை நீயே கொல்ல போறியாங்கும் போது ஹீரோவை செவ்வலே ஒன்று வச்சு எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய பெஸ்டே ஏன் முன்னாடியே இவ்வளோ கேவலமா பேசுவேன்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அப்போ டாக்டரும் ஓடி வந்து அந்த அம்மாவுடைய நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. பாரு என்னதான் நீ நம்ப வேணா, டாக்டர் சொல்றாரு, அவர் பேச்சில் கூட உனக்கு நம்பிக்கை இல்லைங்கும் போது அப்போ கூட அவர் நம்பவே மாட்டேங்கிறா. நீங்க பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து என் முன்னாடி நீடட் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றா. அதை கேட்கவும் ஹீரோவுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. சரி மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா உனக்காக கிடையாது, என் அம்மாக்காக. அவங்க என்ன அவங்க சொந்த பையன் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, இன்னைக்கு அவங்க உயிரை காப்பாத்ததுக்காக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி செய்யாத தப்புக்காக நீடட் பண்ணி ஹீரோயின் முன்னாடி சாரி கேட்கிறாரு. அதோட என்கிட்ட கேட்ட மட்டும் பார்த்தாது ஜாங் கிட்டயுமே கேளுன்னு சொல்றா. பல்ல கடிச்சுக்கிட்ட அந்த ஜாங் கிட்டயுமே மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப கூட இவளுக்கு திமிர பாருங்க, கேட்கல சத்தமா கேளுன்னு சொல்றா. அதுக்கு அவருமே சத்தமா சாரின்னு கேட்டுட்டு இருக்காரு. உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரனும் பரவாயில்ல ஷென் விட, அவரை எதுக்கு இந்த அளவுக்கு அவரை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்க, அவரை பேசாம மன்னிச்சலாங்கும் போது மன்னிப்பாத இவனுக்காவது இதெல்லாம் கம்மி இன்னுமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. பாத்தீங்களா பிரதர் இல்லா ஷென் உங்க மேல எவ்வளவு கோவத்துல இருக்கான்னு, எதுக்கு இப்படி இன்சூரன்ஸ் பணத்துக்குலாம் ஆசைப்பட்டு உங்க வைஃபையே கொல்ல பாக்குறீங்க, இதுக்கப்புறமாவது நல்லபடியா இருங்கும் போது ஹீரோவுக்கு பயங்கரமா கோவம் வந்து அவனை எட்டி உதச்சி, என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு, எல்லாமே ஒன்னாலதான், என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு கண்டிப்பா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இதுல ஹீரோயின் வேற சும்மா இல்லாம ஹீரோடைய சட்டையை பிடிச்சி எவ்வளவு தைரியம் தான் ஏன் கண்ணு முன்னாடியே நீங்க ஜாங்க எட்டி உதச்சிருப்பீங்கன்னு கேட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரா. உடனே அவ கண்ணத்திலையும் பொல்லிர்னு ஒண்ணு வச்சு இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, நீ வழியை விட வேணா அவன் வேலையை பார்த்துட்டு போடி, அவங்கள நான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பட்டுக்கு உள்ள போய் ஆம்புலன்ஸ் படுத்திருந்தா ஹீரோயின் அம்மாவை முதுகுல தூக்கிட்டு வெளியில வராரு. ஹீரோடைய முதுகுல இருந்தா அவங்க அம்மாவுடைய முகத்தை கூட சரியா பார்க்காம இவ பட்டுக்கு போயிட்டு கோவத்துல ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறா. தள்ளி விட்ட ஃபோர்ஸ்ல பேக் சைடா போய் விழும் போது ஹீரோடைய முதுகுல இருந்தா ஹீரோயின் அம்மாவுடைய தலையில பயங்கரமா அடிபட்டுடுது. அப்படி யாரதான் என் அம்மா மாதிரி நடிக்க கூட்டிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவளும் போயிட்டு அந்த அம்மாவுடைய முகத்தை நிமித்தி பாக்குறா. பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக், அம்மான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. உடனே ஹீரோவை அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த அம்மாவை தூக்கிக்கிட்டு அடுத்த செகண்டே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போறாங்க. அண்ட் இப்போ அப்படியே பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இந்த சீனை தான் நம்ம டிராமாடி ஸ்டார்டிங்ல பார்த்து வந்திருப்போம். ஸோ இதெல்லாம் தான் இவங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி நடந்து வந்திருக்கோம். அவங்க அம்மா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்பி வச்சுட்டு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே என்னுடைய தப்பு தான், நான் தான் என் அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்ப கூட பாத்தீங்கன்னா ஹீரோவை ஷோல்டர்ல கையை வச்சு அழாத ஷென் எல்லாமே சரியாகிடும், நம்ம அம்மா கண்டிப்பா பழிச்சு வந்துருவாங்கன்னு சொல்லி அவளை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ டாக்டரும் வெளியில வந்து அந்த அம்மா பிழைக்கிறது ரொம்பவே கஷ்டம், மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ப்ரொசீஜர்ல சைன் வாங்கிட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இன்னுமே பயந்துட்டு இருக்கா. அப்பதான் அந்த சாங் இருக்கா இல்லையா, அவன் ஹீரோனிக்காக சாப்பாடு வாங்கிட்டு வரான். ஷென் எதுவுமே சாப்பிடாம இருக்க, கொஞ்சமாச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறா. இல்ல சாங் எனக்கு சாப்பிடலாம் வேணாம், இப்போதைக்கு நான் சாப்பிட்ற மூட்ல இல்லைன்னு சொல்லும் போது இவ்வளோ நேரமா ஆப்போசிட்ல ஹீரோயின் கூட நிக்கிற ஹீரோவா இப்போதான் ஏதோ பார்த்த மாதிரி, அட பிரதர் இல்லா நீங்களுமே இங்க தான் இருக்கீங்களா, இந்தாங்க சாப்பாடு, ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்றான். எங்க ஹீரோவுக்கா செம்ம கோவம் வருது, என் அம்மா மேல அப்படி என்னடா உனக்கு பாக, எதுக்கு அப்படி பண்ணுன்னு சொல்லி அவனை போட்டு செம்மையா வெளுத்து வாங்குறாரு. அப்ப கூட ஹீரோயின் ஹீரோவை தான் ஸ்டாப் பண்றா. இப்போ கூட இவனுக்காக நீ என்ன ஸ்டாப் பண்றன்னு சொல்லி ஹீரோவை கோவப்பட, அம்மாவுக்கு பீனட்ஸ் சாப்பிட்டு அலர்ஜி ஆனதவே இருக்கட்டும், அது எப்படி இவ செஞ்ச சாப்பாடுல தான் பீனட்ஸ் கலந்துருக்குன்னு சொல்றீங்க, அம்மாவுக்கும் ஆல்ரெடி வயசாயிடுச்சு, ஞாபகம் மருதியா வேற ஏதாவது சாப்பிட்டு கூட அதுல பீனட்ஸ் இருந்தா உங்களுக்கு அலர்ஜி ஆயிருக்கலாம்ல, இந்த விஷயத்துல எதுக்காக நீங்க சாங்க மட்டும் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க, அம்மாவோட இந்த நிலைமைக்கும் சாங்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஷென் உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிற மைண்டே இல்லைல்ல, நிஜமாலுமே உன்னை நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு, உங்ககிட்ட பேசி எதுக்காக என்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அம்மா எழுந்திருக்கட்டும் அவங்க கிட்டே கீழே அவங்களே சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கவே அங்க டாக்டர் வந்து பேஷண்டோடைய நிலைமை இன்னுமே கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு, ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்காங்க, கண் விழிச்சிட்டாங்க, மேபி அவங்க எப்ப வேணாலும் அன்கான்சியஸ் ஆகலாம், போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இவங்களுமே உள்ள போயிட்டு அம்மா லாஸ்டா நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா, எப்படி உங்களுக்கு இப்படி ஆச்சுங்கிறது ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் போது அவங்களும் அங்க நின்றுட்டு இருந்த சாங்கை பார்த்துட்டு சாங் கொடுத்த சாப்பாட்டுல தான் பெயினட்ஸ் இருந்தது
இருந்ததுன்னு சொல்றதுக்காக கையை தூக்குறாங்க. ஆகா, இந்த ஓல்டு லேடினா நம்ம பக்கமா கை தூக்குற மாதிரி இருக்கு. இப்போ மட்டும் இந்த லேடி நம்ம கொடுத்த சாப்பாட்டுல தான் பீனட்ஸ் கலந்ததுங்கிறத சொல்லிடுச்சுன்னா அப்புறம் ஹீரோயினுக்கு நம்ம தான் இந்த லேடியை போட்டு தரலாம் பீனட்ஸ் கலந்து சாப்பிட்டா வேறனே கொடுத்தங்கிறது தெரிஞ்சிருமே. அப்புறம் ஹீரோயினுடைய சொத்து பத்து அவருடைய கம்பெனின்னு மொத்தமா ஆட்டைய போட நினைச்ச நம்ம ஆசையும் நிராசையாவே போயிடுமேன்னு சொல்லி நினைச்சவ டக்குன்னு போயிட்டு நம்மளுடைய கையை பிடிச்சி சொல்லுங்க ஆண்டி சொல்லுங்க, உங்க மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்காக உங்க பொண்ணு கரெக்டான டெசிஷன் எடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா அப்படியே மயங்கி கோமாக்கு போயிடுறாங்க. பாத்தியா ஷேன், உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன பண்றாங்கறத பாத்தியா? இவன் பண்றதெல்லாம் ஒரு சின்ன குழந்தை பார்த்தா கூட அவன் எதுக்காக இப்படி பண்றாங்கிறத கெஸ் பண்ணிடும். ஆனா நீ இன்னமும் இவனை போய் நம்பிட்டு இருக்க பாத்தியா? இல்ல எனக்கு புரியல, இவன் நடிக்கிறாங்கிறத தெரிஞ்சிருந்தோம் இன்னமும் இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பாத்தியா? உண்மையிலேயே உனக்கு கண்ணு தான் தெரியல இல்ல தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியான்னு கேட்க போது நிறுத்துறீங்களா? சொல்ல போனா எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான். இன்கேஸ் நீங்க ஒரு பணக்காரரா இருந்து உங்ககிட்ட 10 ரூபாய் பணம் இருந்தா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல நம்ம ஒரு வீடை வாங்கி அந்த வீட்லயே எல்லாரும் தங்கி இருந்திருக்கலாம்ல. இப்போ இவ்வளவு தூரத்துல தங்கியிருக்கவும் தேவையில்ல, நானுமே வர வழியில ஆம்புலன்ஸை மறைக்க வேண்டிய அவசியமா வந்திருக்காதுன்னு சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கா. இதுக்கப்புறமும் இந்த பைத்தியத்துக்கிட்ட பேசுறது வேஸ்ட்னு சொல்லிட்டு இங்க பாரு ஷென், போதும், இதுக்கு மேல நான் இங்க இருந்தானா என்னுடைய கண்ட்ரோலை இழந்தா இங்க ஏதாவது ஆகிடும், நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க ஹீரோயினும் அந்த ஜாங்க கூட்டிட்டு வந்து நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத ஜாங், என் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா அவங்க நல்லபடியா வீட்டுக்கு வர வரைக்கும் நீ எங்கேயாவது வெளியில ஸ்டே பண்ணிக்கோ, என் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் கூட நீ வீட்டுல வந்து தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விட்டுறா. அப்படியே நைட் ஆகுது, ஒரு பிரம்மாண்டமான வீட்டை தான் காமிக்கிறாங்க. இது வேற யாருடைய வீடும் கிடையாது. ஹீரோயின் கிட்ட வீடே இல்லைன்னு போய் சொன்னாலையா, அந்த ஜாங்கோட வீடு தான். நல்லா ஜாலியா சொகுசா தான் இருந்துட்டு இருக்கான். அதோட அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணுமே அங்க வரா. இவருடைய பேரு ஜூமின். இதுங்க ரெண்டும் சேர்ந்து தான் பிளான் போட்டு ஹீரோயின் சொத்துக்கள்ல இருந்து அவங்க கம்பெனி வரைக்கும் எல்லாத்தையும் பறிச்சுக்க நினைச்சிட்டு இருக்குதுங்க. அதோட இந்த ஜாங் அவளுக்காக ஒரு டைமண்ட் நெக்லஸ் கூட கிஃப்டா கொடுக்குறா. அதை பார்த்து அவ பயங்கர ஹாப்பியா இருக்கா. ரெண்டு பேருமே இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ரோட்ல தனியா வந்துட்டு இருக்காரு. அப்பா அவரை சில பேர் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அதை நோட்டீஸ் பண்ண ஹீரோவோ மறைஞ்சு மறைஞ்சு வந்தது போதும் ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து நில்லுங்க சொல்றாரு. அப்போ நிறைய கார்ட்ஸ் வந்து அவர் முன்னாடி வரிசலா நிக்க, அட் த சேம் டைம் அவங்களுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து ஒரு பர்சன் வந்து ஹீரோக்கு மரியாதை பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோ பாத்தீங்கன்னா போரான பர்சன்லாம் கிடையாது. ஹீரோயினை விட பல மடங்கு பெரிய கம்பெனியான கோ குர்ஃபாப் கம்பெனியோட பிரசிடென்ட் தான் நம்ம ஹீரோ. அவர்கிட்ட பேரு புகழ் சொத்து பத்துன்னு எல்லாமே ஹீரோயினை விட ஜாஸ்தியாவே இருக்கு. ஆனா அதை எதையுமே வெளியில காட்டிக்காம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுல ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோடைய ஆளுங்க தான். அதோட அவருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்க இந்த பெரியவர் கூட அவருடைய அசிஸ்டன்ட் தான். சரி சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு ஹீரோவும் கேட்க, மாஸ்டர் இன்னைக்கு காலையில நடந்தது எல்லாத்தையும் நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க எதுக்காக இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கீங்க? பேசாம நம்ம கம்பெனிக்கே வந்துருங்க, உங்களுக்காக உங்க சொத்து பத்து உங்க கம்பெனி எல்லாம் காத்துட்டு இருக்குங்க போது பாருங்க. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பணம் இதெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு. எனக்கா எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வரேன். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய சட்டை கிழிஞ்சிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ண அசிஸ்டன்டும், மாஸ்டர் உங்க சட்டை கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இவர் போடுந்த ஓவர் கோட்டை கழட்டி ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. அவரும் அதை வாங்கிக்கிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு சரி டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டு அவருமே வீட்டுக்கு கிளம்பி வராரு. இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. இங்க தானே வச்சோம், எங்க போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய டைமண்ட் நெக்லஸை காணுமா. அதை ஹீரோயினும் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ வீட்டுக்குள்ள வராரு. அவர் வர அசிஸ்டன்ட் கொடுத்த ஓவர் கோட்டை வர மேல போட்டுட்டு வராரா. இவர் போட்டிருக்க ஓவர் கோட்டு ரொம்பவே லிமிடெட் எடிஷன் ஆச்சு. அதோட பயங்கர காஸ்ட்லியானது கூட. இவர் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறதால இதை வாங்குற அளவுக்கு கூட இவர்கிட்ட பணம் இல்ல. அப்படி இருக்கும்போது இது இப்படி இவர் வாங்கி போட்டுட்டு இருக்காரு. ஒருவேளை இவர் தான் நம்ம டைமண்ட் நெக்லஸை திருடி கொண்டு போய் வித்துட்டு வந்துட்டாரான்னு சொல்லிட்டு ஹீரோ மேல டவுட் வருது. இவ இப்படி குறுக்குறுன்னு பாக்குறத பார்த்தா ஹீரோவும் ஏமா என்னாச்சு எதுக்கு என்ன இப்படி பாக்குறேன்னு கேட்கும்போது என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேட்கிறா. ஒன்னும் இல்லையே, நான் என்ன உங்ககிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போக்கலான்னு பார்க்கும்போது இப்ப கூட உங்க தப்ப நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்களன்னு குதர்க்கமாவே கேள்வி கேட்டுட்டு இருக்கா. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவ எதுக்கு பைத்தியமாக நம்ம கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்காளேன்னு குழம்பு பண்ணிட்டு இருக்க. என்ன பாக்குறீங்க, என் டைமண்ட் நெக்லஸை நீங்க தானே எடுத்தீங்க, எனக்கு தெரியும்னு சொல்றா. என்ன பேசுற, நான் இதுக்காக உடைய டைமண்ட் நெக்லஸை எடுத்தங்கும் போது அப்புறம் வேற யார் எடுத்திருப்பா, இந்த வீட்டுல இருக்கிறது நம்ம ரெண்டே பேர் தான், ஒன்னு நான் இன்னொன்னு நீங்க, அப்போ கண்டிப்பா நீங்க தான் எடுத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அது எப்படி நான் தான் சொல்றேன், இன்னைக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவன் கூட எடுத்துக்கலாம்னு கேக்குறாரு. என்ன விளையாடுறீங்களா, ஜாங் அப்ராட் போயிட்டு ஹை ஸ்டடிஸை முடிச்சவன், அவன் இதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க போறான்னு சொல்லிட்டு அப்ப கூட அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. இந்த வார்த்தை ஹீரோவை பயங்கரமா நோக்கடிக்குது. என்ன சொன்னா, அவன் அப்ராடுக்கு போயிட்டு ஹை ஸ்டடிஸ் முடிச்சவன், ஆனா நான் எடுத்துட்டு போய் நீ சந்திக்க போறியான்னு கேட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்போ நீங்க அதை எடுக்கலன்னு சொல்றீங்க அப்படிதானே? சரி இருக்கட்டும், இந்த கோட் இருக்குல்லையா, இது ரொம்பவே கஸ்டமைஸ்டு கோட், அட்லீஸ்ட் 1 மில்லியனாவது வரும். இது வாங்குறதுக்கு உங்ககிட்ட ஏது காசுன்னு கேட்கிறா. இதை எனக்கு வேண்டப்பட்டவர் கொடுத்தாருன்னு சொல்லும் போது இதை நான் நம்பணும் இல்ல, யாரோ ஒருத்தவங்க 1 மில்லியன் மதிப்புள்ள கோட்டை உங்களுக்கு சும்மா தூக்கி கொடுத்துட்டாங்களா? எனக்கு ஷோரா தெரியும், என் டைமண்ட் நெக்லஸை கொண்டு போய் வித்துட்டு அந்த காசுல தான் இந்த கோட் எடுத்து போட்டிருக்கீங்க, உண்மையை ஒத்துக்குங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு ஷென், நீ நம்புறியோ நான் உண்மையை தான் சொல்றேன். உன் நெக்லஸை நான் பார்த்தது கூட கிடையாது, நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லும்போது பாக்குறேன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி நடிச்சிட்டு இருக்க போறீங்க, நானும் பாக்குறேன்னு சொல்லி கோவப்பட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் மறுநாள் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்ல இருந்து கோவப்பட்டு வந்தாலையா, அவங்க கம்பெனிலே படுத்து தூங்கிருப்பா போல. காலையிலேயே இவளுக்கு காஃபி கொடுத்து யார் எழுப்பி விடுறானா, அந்த ஜாங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காலையா ஜூமின், அவ ஹீரோயின் ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கா போல. அவ தான் ஹீரோயினை வந்து எழுப்பி விடுறா. அப்போ ஹீரோயின் அவ கழுத்துல போட்டிருக்க அந்த டைமண்ட் நெக்லஸ் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. இந்த நெக்லஸ்
தொலைஞ்சு போனா நம்மளுடைய நெக்லஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவகிட்ட அதை பத்தி விசாரிக்கும் போது இதை என் பாய் ஃப்ரெண்டு நேத்தி தான் எனக்காக ப்ரெசென்ட் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கா. இதுங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த சாங் இருக்கலையா ஹீரோனிக்காக சாப்பாடு கொண்டு வரான். என்னாச்சு ஷென், நைட்டு நீ வீட்டுக்கே போகலையா? நீ இங்க இருக்கதா கேள்விப்பட்டேன், அதனால தான் உன்னை பார்க்க நேரா இங்கேயே வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவளுமே நைட்டு வீட்டுக்கு போனது, நெக்லஸ் மிஸ் ஆனது ஹீரோ தான் எடுத்திருப்பாருன்னு அவர்கிட்ட சண்டை போட்டதுன்னு எல்லாத்தையுமே சொல்றா. அதுவும் கன்ஃபார்மா ஹீரோ தான் எடுத்தாருன்னு வேற சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்கும் போதே இந்த சாங்குக்கா பரவாயில்லையே, இந்த அளவுக்கு முட்டாளா இருக்கா, ஒரு துளி கூட நம்ம மேல இவளுக்கு சந்தேகம் இல்லை, அது வரைக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு என்ன ஷெட் சொல்ற, உன் ஹஸ்பண்ட் பணத்துக்காக உன் நெக்லஸை கூட திருடி விற்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவர் இந்த அளவுக்கு சீப்பான கேரக்டரா? இந்த கொஞ்சம் அமௌண்ட்டுக்காக இப்படி பண்ணியிருக்காருன்னா இவர் ஏன் உங்க அம்மாவுக்கு அலர்ஜி ஆகணும்னு தெரிஞ்சு வேணும்னே பீரியட்ஸை கொடுத்துருக்க மாட்டாருன்னு கேட்குறான். என்ன சாங் சொல்றா, அவர் தான் வேணும்னே பீரியட்ஸை எங்க அம்மாவுக்கு கொடுத்தாருன்னா அப்புறம் எதுக்காக எங்க அம்மாவை காப்பாத்தா ஆம்புலன்ஸ் வர வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர நினைச்சிருப்பாருன்னு கேட்குறா. அப்படின்னு நீ தான் நினைச்சிட்டு இருக்க, நல்லா யோசிச்சு பருஷன், இது எல்லாமே உன்னுடைய கற்பனை தான். எனக்கு என்னமோ அவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி யோசிச்சு பாரு, உங்க அம்மாவுக்கு பீனட்ஸை கொடுத்து அவங்களுக்கு அலர்ஜி ஆக விட்டு சந்தேகம் வரக்கூடாதுன்னு அவரே ஆம்புலன்ஸை கூட்டிட்டு வந்திருக்கலாம். அப்போ வர வழியில உன் காரை பார்த்துட்டு காருக்குள்ள நீ தான் இருப்பேன்னு நினைச்சு காரை ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி காட்டிக்கிறதுக்காக அந்த காரை ஹிட் பண்ணிருக்கலாம். அந்த ஆக்சிடென்ட்ல உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா கண்டிப்பா உன் பேர்ல இருக்கிற இன்சூரன்ஸ் பண்ண அவருக்கு கிடைச்சிருக்கும். எனக்கு என்னமோ உன் சொத்து காசுப்பட்டு உன் ஹஸ்பண்ட் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காருன்னு பயங்கரமா ஹீரோயினே பிரைன் வாஷ் பண்றான். பத்தாதுக்கு அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் அந்த ஜூமின் இருக்கா இல்லையா, ஆமாங்க மேம், கண்டிப்பா இவர் சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கும். ஒருவேளை நீங்களும் உங்க அம்மாவை இறந்து போயிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா சொத்துக்களுக்கும் அடுத்த வாரிசு அவர் தானே, அப்புறம் ஏன் அவர் இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு அவளுமே சேர்ந்து ஹீரோயினை நம்ப வைக்கிறா. உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரனும், ஆமா ஷென், கண்டிப்பா அவரால் உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு, உன்கிட்ட இருக்கிற சொத்துக்களுக்கும் உன் பேர்ல இருக்கிற இன்சூரன்ஸ் பணத்துக்கும் ஆசைப்பட்டு உன்னை அவர் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாரு, இமீடியட்டா அவரை டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு மூட்டி விடுறான். என்ன சொல்றா, டிவோர்ஸ் வரைக்குமா போகணும்னு ஹீரோயினும் வாய போலக்க. அப்புறம் என்ன பண்ணுவா, திருட்டு பயில அவன் பக்கத்திலே வச்சுக்கிட்டு எப்படா அவன் நம்மள போட்டு தள்ளுவான டே நைட் தூங்காம அவனுக்காக காவ காத்துக்கிட்டே பயத்தோடய வாழ்ந்துட்டு இருக்க போறியா? எனக்கு என்னமோ நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவனை விட்டு விலகி வரதான் நல்லதுன்னு தோணுதுன்னு அவனை நம்ப வைக்கிறான். இல்ல ஜாங், எனக்கு என்னமோ இன்னமும் அவர் மேல நம்பிக்கை இருக்கு, எடுத்த உடனே நம்ம இந்த அளவுக்குலாம் யோசிக்க வேணாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும். லாஸ்ட் நைட் எனக்கு கோ குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து கால் வந்தது, அவங்க கம்பெனியில் கம்பெனி ரிசப்ஷன் வச்சிருக்காங்களா, அதுக்காக என்ன இன்வைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட அந்த ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் அந்த ஜூமிங்கோ, மேம் என்ன சொல்றீங்க, கோ குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து உங்களுக்கு கால் பண்ணாங்களா? இருக்கிறதுலே அந்த கோ குரூப் தான் இந்த பிசினஸ் வேர்ல்டுக்கே லீடர்னு சொல்லலாம், அவ்வளோ பெரிய கம்பெனி உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா இது ரொம்பவே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா ஆமா, நானுமே அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்பவே பெரிய கம்பெனி தான். ஆமா ஜாங், நீ அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்கும் போது, அடா என்ன ஷன் இப்படி கேட்டுட்டா, அந்த கோ குரூப்போட எம்டி எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான், அப்ராட்ல இருக்கும்போது நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டின்னர்லாம் சாப்பிட்டுருக்கோம், அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள நெருக்கம் இருக்கு தெரியுமா. அந்த ரிசப்ஷன் பார்ட்டிக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலான்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க அந்த கோ குரூப்போட எம்டி ஹீரோ தானே தெரியாமலே உதார் விட்டுட்டு இருக்கான். அதே மாதிரி இங்க ஹீரோயினும் தன்னுடைய ஹஸ்பண்ட் தான் அந்த கோ குரூப்போட எம்டின்னு தெரியாமலேயே அவன் சொல்றதை கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்காலையா, முகத்துல மாஸ்க் போட்டுட்டு யாருக்கும் தெரியாம பதுங்கி பதுங்கி ஹீரோயின் அம்மா இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு வரான். என்னடா பண்ண போறான்னு பார்த்தா, லாஸ்ட் டைமா உனக்கு வச்ச குறியில நீ தப்பிச்சுட்டு, ஆனா இந்த தடவை உன்னால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அந்த அம்மாக்கு போட போறான். அப்போ யாரோ கரெக்டா அவன் கையை வந்து பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தாங்க ஹீரோ தான் வந்து நிக்கிறாரு. அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு, இந்த நேரத்துல இங்க எதுக்குடா வந்தா, என் அம்மாவை என்னடா பண்ண பார்த்தான்னு கேட்கும் போது, அது வந்து நான் சும்மா தான் ஆண்டியை பார்க்க வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். எது இந்த மிட் நைட்ல அவங்கள பார்க்க வந்தியா, அவங்க மேல அவ்வளோ அக்கறையா உனக்கு, நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் உன்னை என் வைஃப் மாதிரி 3 வயசு குழந்தை இல்ல, உண்மையை சொல்றா, எதுக்கடா இங்க வந்தேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அவன் கையில இருந்து கீழே விழுந்தா அந்த இன்ஜெக்ஷனை கையில எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்தா டாக்ஸிக்கான மெடிசன் மாதிரி இருக்கு, அப்போ என் அம்மாவை கொலை பண்ண பார்த்தியான்னு கேட்கும் போது, இல்ல இல்ல அது ஜஸ்ட் நியூட்ரிஷன் மெடிசன் தான், ஆன்டிக்கு உடம்பு வீக்கா இருக்கிறதெல்லாம் நான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வர வச்சேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கான். அப்பனா வா இப்பவே போயிட்டு டாக்டர் கிட்ட கேட்கலாம், இது ஆளை கொல்ற விஷமா இல்ல நியூட்ரிஷன் மெடிசனாங்கிறது உடனே தெரிஞ்சிடும் சொல்லிட்டு வாடன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்பன்னு பார்த்தாங்க கரெக்டா ஹீரோயின் வந்தாரா. ஹீரோ கையில வர அந்த இன்ஜெக்ஷன் இருக்கா, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்கவும் உடனே இந்த ஃப்ரெண்டுக்கார ஓடி வந்து ஹீரோயின் கையை பிடிச்சு, ஷென் தயவு செஞ்சு நான் காப்பாத்துன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஜாங் என்னாச்சு, உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை கேட்கும் போது, நான் ஆண்டியை பார்க்க வந்தேன், அப்போ நான் வரதுக்கு முன்னாடி உன் ஹஸ்பண்ட் இங்க இருந்தான், அவன் ஆண்டிக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஏதோ பண்ண பார்த்தான், உடனே நான் அவனை ஸ்டாப் பண்ணா, அதுக்காக என்ன கொல்ல பாக்குறான்னு சொல்லிட்டு இவன் பண்ணது எல்லாத்தையும் ஹீரோ பண்ண மாதிரி ஃப்ரேம் பண்றான். உடனே ஹீரோவும் ஏன்டா போய் சுடனு அவனை தேடிட்டு ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு ஷென், அவன் சொல்றத நம்பாத, அவன் தான் திருட்டுத்தனமா உள்ள வந்து நம்ம அம்மாவுக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை போட பார்த்தா, அவன் சொல்றதெல்லாம் கேட்காதன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா என்ன சொன்னாலும் தான் இந்த பிசாசை நம்பாதே, இதுல ஹீரோ கையில வேற அந்த இன்ஜெக்ஷன் இருக்கதை பாக்குறா இல்லையா. சோ ஹீரோ தான் தான் அம்மாவை காலி பண்ண பார்த்தான்னு கன்ஃபார்மே பண்ணிடுறா. இதுக்கு முன்னாடியாவது நான் தான் ஒருவேளை உங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு கில்ட்டினஸ் இருந்தது, ஆனா இப்போ என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எந்த மாதிரி மனுஷனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், எதுக்காக என் அம்மாவை கொல்ல பார்த்தான்னு கேட்கிறா. அவ்வளவுதான், அந்த வார்த்தை கேட்டதுமே ஹீரோ பயங்கரமா உடைஞ்சு போயிடுறாரு. ஷென் இதை நான் பண்ணிருப்பேன்னு உண்மையிலே நீ நம்புறியன்னு கேட்கும் போது, போது நிறுத்துறீங்களா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறா. அதை கேட்ட ஹீரோவுக்கா பயங்கர கஷ்டமா இருக்கு.
ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் ஷென், ஒரு நாள் கண்டிப்பாக உனக்கு உண்மை தெரியும் போது ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவருடைய அசிஸ்டண்ட்டை தான் மீட் பண்ணுறாரு. ஆல்ரெடி அந்த ஜாங்கை பற்றின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு வர சொல்லிருப்பார் போல. ஸோ அசிஸ்டண்ட்டும் ஹீரோ கிட்ட சில எவிடன்ஸை கொடுத்து, நீங்கள் அந்த ஜாங் மேலே டவுட் பட்டது உண்மைதான் மாஸ்டர், அவன் சரியான ஃப்ராடு, ஹீரோயின் கிட்ட இருக்கிற சொத்து பத்துக்கு அவங்க கம்பெனிக்கும் ஆசைப்பட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே பிளான் பண்ணி போயிருக்கான். அவன் அப்ராட்ல போய் படிச்சதுன்னு சொன்னது எல்லாமே போய் தான், சரியான பொய்க்கார. அதோட ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் இருக்கக்கூடிய அந்த ஜூமின்மே அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மொத்த உண்மையை ஹீரோ கிட்ட சொல்றாரு. இந்த அளவுக்கு அவன் பிளான் பண்ணிருக்கானு ஹீரோவா அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது, மாஸ்டர் அவன் எவ்வளோ தடவை உங்களை அசிங்கப்படுத்தியிருக்கா, உங்களுக்கு எதிராக நிறைய பிளான் பண்ணியிருக்கா, நீங்க வேணா ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை முடிச்சிடலாமான்னு கேட்குறாரு. அதெல்லாம் அவனுக்கு தேவையில்ல, நானே என் வைஃபும் சீக்கிரமாவே டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க பாதியில போக போறேன்னு சொல்லும்போது, ஆனா மாஸ்டர் உங்க வைஃபுக்கு உண்மை என்னன்னு தெரியாம தானே உங்க மேல கோவப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து உண்மையை புரிய வைக்க ட்ரை பண்ணலாமேங்கும் போது, பாருங்க இப்போதைக்கு இதை பத்தி பேசவன நினைக்கிறேன், நம்ம கம்பெனி ரிசப்ஷன் பார்ட்டி வரப்போதில்ல, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கார்ல கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது, ஹீரோவை டிவோர்ஸ் பண்றதுக்காக ஹீரோயின் அந்த சாங் கூட தான் வந்திருக்கா. அப்பதான் ஹீரோவும் வராரு, ஆனா கொஞ்சம் தாமதமா வந்துட்டாரா. உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரன் இவ்வளோ லேட்டாக வருவீங்க, ஹீரோயின் உங்களுக்காக எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கா தெரியுமா, ப்ராசஸ்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அப்போ இந்த ஜாங்கும் ஹீரோயினும் கையும் ஒன்னா கோத்துருக்கதை பார்த்துட்டு, ப்ராசஸ் தான் ஆல்ரெடி வீட்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்கேன்னு ஒரு மாதிரி டபுள் மீனிங்கோட கேட்கிறாரு. உடனே ஹீரோயின் அந்த ஜாங்குடைய கையை உதறி விட்டுட்டு, பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஜாங் சும்மா தான் என் கூட ஃப்ரெண்ட்லியா வந்தான்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க பாக்குறா. எனக்கு எதை பத்தி எந்த கவலையும் இல்ல, இதுக்கப்புறம் நீ ஃப்ரீ ஆயிடலாம், உனக்கு கேள்வி கேட்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ள போயிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு வெளியில வராங்க. அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கூட கடைசியா ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு ஷென், உன்னுடைய எக்ஸஸ் பண்ணுங்கிற அக்கறையில சொல்றேன், உன் பக்கத்துல இருக்கான் இல்லையா, இவன் கிட்ட இருந்து விலகியரு, இல்லைன்னா கண்டிப்பா வருத்தப்படுவேன்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துட்டு போறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயினுடைய ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. அந்த ஜாங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, கோ குரூப்ல இந்த ரிசப்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு இன்விடேஷன் கார்டு வந்திருக்குன்னு சொல்லி கார்டு எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறா. இவங்களும் அதை வாங்கி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்கா. அப்போ திடீர்னு உங்களுக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. ஐயோ மேடம் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பதற மாதிரி நடிச்சிட்டு இருக்குதுங்க. அதுக்கு ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொன்ன பதில கேட்டு இந்த ஜாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சிட்டு இருக்குதுங்க. ஒருவேளை ஹீரோயின் மயக்கத்துக்கும் இவங்களுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்காங்கிறது தெரியல. உடனே ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு ஷென், நீ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடு, உன் கம்பெனி பொறுப்புகள் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் பாத்துக்கிறேன் கம்பெனின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு ஷென், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, உன் ஃப்ரெண்டு நான் என்ன நம்ப மாட்டேன்னு கேட்டு ஹீரோயினை பிரைன் வாஷ் பண்றான். சேச்சா அப்படிலாம் இல்ல, உன் மேல எனக்கு நம்பிக்கைலாம் இருக்கு, சரி நீ பாத்துக்கோ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இவன் டக்குன்னு டோரை லாக் பண்ணிட்டு அந்த ஜூமின் கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளும் கேட்கிற, அடுத்து நம்ம பிளான் என்னங்கும் போது, அடுத்தது என்ன, இப்போ கொடுக்குற மாதிரி எப்போதும் தினமும் காலையில அவ குடிக்கிற காஃபில ஸ்லோ பாய்சனை கொஞ்சம் கொஞ்சமா நீயும் கலந்து கொடுத்துக்கிட்டே இரு, அவ கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் ரீஸ் ஆகிறதுக்குள்ள நானும் எப்படியாவது அவளை மேரேஜ் பண்ணிடுறேன், அப்புறம் என்ன அவ செத்ததுக்கு அப்புறம் அவ ஹஸ்பண்டுங்கிற முறையில அவகிட்ட இருக்கிற மொத்த சொத்தும் என் கைக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த மொத்த சொத்தையும் அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க கட் பண்ணா மறுநாள் ஹீரோ கம்பெனியோட இன்வெஸ்டர் ரிசப்ஷன் பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. அங்க நிறைய பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் வந்திருக்காங்க. அந்த பார்ட்டி ஹாலும் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. ஹீரோயினும் அந்த ஜாங் கூட தான் வந்திருக்கா. அங்க ஹீரோவும் ஃபுட் எல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாமே ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்தா ஹீரோயினும் இந்த ஜாங்கும் உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு, உங்களெல்லாம் யாரும் இந்த மாதிரி இடத்துக்கு வர சொன்னது, என்ன எம்பரேசிங் ஆக்கவே இங்கே வந்துட்டீங்களான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும், ஏன் நீங்களாம் வரும்போது நான் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு கேட்கிறாரு. எங்க கிட்ட இன்விடேஷன் கார்டு இருக்கு, நாங்க வந்தோம், நீ எதுக்காக வந்தான்னு ஹீரோயினும் கேட்க, அதுக்கு பக்கத்துல நிக்கிற ஜாங்கும், உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்டியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா வெளியில இருந்து தூரமா நின்று பார்க்கணும், அதை விட்டுட்டு உள்ள வந்து பாக்குற அளவுக்குலாம் உனக்கு என்ன தகுதி இருக்கு, எனக்கு என்னமோ நீ யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா தான் உள்ள வந்திருப்பேன்னு நினைக்கிறேன், இரு இப்பவே செக்யூரிட்டி கூப்பிட்டு உன்னை பிடிச்சி வெளியில தள்ளுறேன்னு சொல்றதுக்கு இங்க இருக்கிற செக்யூரிட்டிக்கு என் மேல கையை வைக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா, எங்க முடிஞ்சா பண்ண சொல்லு பாக்கலாம்னு சொல்றாரு. என்ன ஷென் பாத்துட்டு இருக்க, போயிட்டு செக்யூரிட்டி சொல்லி இந்த நாயை பிடிச்சி வெளியில தள்ள சொல்லுன்னு சொல்றான். இங்க ஹீரோயினுக்கும் ஹீரோவா அந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணலாம் மனசு வரல. அதனால ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, இதுல 1 மில்லியன் பணம் இருக்கு, இந்த கார்டு எடுத்துக்கிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும், கண்டிப்பா என்னால போக முடியாது, ஏன்னா இந்த பார்ட்டியே என்னுடையதான், நான் தான் இந்த கோ குரூப்போட எம்டின்னு சொல்றாரு. அதை கேட்டு இதுங்க ரெண்டும் நம்பவே மாட்டேங்குதுங்க. ஹீரோவை நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்குதுங்க. இங்க ஹீரோவும், சரி நீங்க ஆசைப்பட்டபடியே நானும் போறேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஹாலை விட்டு வெளியில போறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் ஸ்டேஜுக்கு வந்து எல்லாருக்கும் வெல்கம் சொல்லிட்டு, அவங்க கோ குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டியானா எங்க மாஸ்டரை வெல்கம் பண்ண போறோம்னு சொல்லி ஹீரோவுடைய ஃபுல் நேமான ஹூ ஹன்ஷிங்கிற பேரை சொல்லி வெல்கம் பண்றாரு. அதை கேட்டு ஹீரோயின் அந்த ஜாங்க பார்ட்டிக்கு வந்தவங்கன்னா எல்லாருமே யாரு கோ குரூப்போட யங் மாஸ்டர்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அங்க ஹீரோ தான் ஹீரோயினுடைய அம்மாவை கூட்டிட்டு உள்ள வராரு. அவங்கள பார்த்து ஹீரோயினுக்கும் ஜாங்குக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. அதோட அவர் தான் கோ குரூப்போட எம்டிங்கிறதும் தெரிஞ்சிடுது. அதோட ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவை அங்க பார்க்கவும் ஒண்ணுமே புரியல. அம்மா நீங்க எப்படிமா இங்கன்னு கேட்கும் போது, என் முட்டாள் பொண்ணுக்கு உண்மை என்னன்னு புரிய வைக்கதான் வந்தேன், உன் பக்கத்துல நிக்கிறானே இந்த ஜாங் அவன் நல்லவன் கிடையாது, அன்னைக்கு நான் சாப்பிட்ட சாப்பாட்டுல எனக்கே தெரியாம இவன் தான் எனக்கு பீனட்ஸை கலந்து கொடுத்தான்,
கொடுத்தான்னு சொல்றாங்க. அதை கேட்கவும் இவளுக்கு இன்னுமே பெரிய ஷாக்கா இருக்கு. ஜாங், இதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப நீ தான் என் அம்மாவை கொலை பண்ண பாத்தியா? வேணும்னே நீ தான் பேரண்ட்ஸை கலந்து கொடுத்தியான்னு கேக்குறாங்க. அப்ப கூட அவன் பண்ண தப்ப ஒத்துக்காம ஹீரோயின் கையை பிடிச்சு, இல்ல ஜாங் நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க பாக்குறான். உடனே ஹீரோயின் அவன் செவிலே ஒண்ணு வச்சு, ஒன்ன போய் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினைச்ச பாத்தியா? என்ன சொல்லணும், எவ்வளவு தைரியம் தான் என் அம்மாவை இப்படி பண்ணிருப்பான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும் போது எங்க ஹீரோவும் இவன் மட்டும் கிடையாது, இவன் கூட சேர்ந்து இன்னொருத்தி இருக்கா, அவளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. பார்த்தா இந்த ஜாங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஜூமிங்க தான் அடிச்சு துவச்சு இழுத்துட்டு வராங்க. எவ்வளவு நம்பிக்கைக்குரிய செக்ரட்டரி இல்ல, இவதான் நீ தினமும் காலையில குடிச்ச காஃபில கொஞ்சம் கொஞ்சமா உனக்கே தெரியாம ஸ்லோ பாய்சனை கலந்து கொடுத்தா. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோ, அப்பதான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட இவளும், என்ன மன்னிச்சிட்டுங்க, நான் வேணும்னே பண்ணல, எல்லாமே இந்த ஜாங் சொல்லி தான் பண்ணேன்னு சொல்லி ஜாங்க மாட்டி விட்டுறா. அதை கேட்ட இந்த ஜாங்கும் எவ்வளவு தைரியம் தான் என்னையே போட்டு விட்டுருப்பேன்னு அந்த ஜூமிங் அடிக்க போக உடனே ஹீரோடைய ஆட்கள் எல்லாம் இந்த ஜாங்கையும் ஜூமினையும் லாக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போறாங்க. சோ ஃபைனலா ஹீரோயினுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவளுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. உடனே ஹீரோயின் ஹீரோடைய காலில் விழுந்து, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, மத்தவங்க சொல்றதை கேட்டு உங்களை போய் சந்தேகப்பட்டது என்னுடைய தப்பு தான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க, பழைய மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் ஷென்னியா எதுவுமே பண்ண கிடையாது, மத்தவங்க சொல்றதை கேட்டுதான் பண்ணேன்னு, அதுக்காக நான் உன்னை ப்ளேம் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது அப்பதான் ஹீரோனிக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்போ நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா, என்ன மன்னிச்சு ஏத்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இங்க பாரு ஷென், உன்னால உடஞ்சு போன கண்ணாடியா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரிதான் உனக்கும் எனக்கும் ஏற்பட்ட இந்த கசப்பான நினைவுகள் கசப்பாவே இருக்கட்டும், என்னால உன்னை ஏத்துக்க முடியாது, அட்லீஸ்ட் உன் அம்மாவையாவது ஒழுங்கா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவ கையை உதறி விட்டுட்டு அங்கேருந்து வெளியில வராரு. ஸோ இப்படியே ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.